Welcome student. So next question என்னன்னா y square plus 1 by y square is not equal to. So அப்போனா அர்த்தம் கீழே இருக்க ஆப்ஷனில் இந்த வேல்யூக்கு ஈக்குவலாக இல்லாதது எதுன்னு கண்டுபிடிக்கணும். நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க அதுதான் y square plus 1 by y squareல இதுக்கு சமன் இல்லாத வேல்யூ கீழே என்ன இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இது எப்படி செக் பண்ணலான்னா இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது ஒவ்வொரு ஆப்ஷனும் எடுத்து வச்சு தான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக என்ன மெயினாக கொடுத்துருக்கிறது வந்து ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 1 by y ஸ்கொயர். இதற்கு சமம் இல்லாத வேல்யூ கீழே எதுன்னு பார்க்கணும். சரி, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க, y power 4 plus 1 by y ஸ்கொயர். இப்போ இதை நம்ம எப்படி பண்ணலாம்? y power 4 by y ஸ்கொயர் ப்ளஸ் 1 by y ஸ்கொயர். இப்போ இதுக்கு இது அடித்தோம்னா என்ன ஆகிடும்? y ஸ்கொயர் ப்ளஸ் 1 by y ஸ்கொயர். ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இது சமமாக இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கிடையாது. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எது சமம் இல்லாததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ முதல் வேல்யூ அதுக்கு ஈக்குவலானதாக இருக்குது. ஸோ அப்போ அது கிடையாது. சரி, ரெண்டாவதாக இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டாவது என்னது? y ப்ளஸ் 1 by y தி ஹோல் ஸ்கொயர். சரி, அப்போ என்ன அர்த்தம்? a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர். a ப்ளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா என்னது? a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர், அதாவது மொத்தமாக ஸ்கொயர் பண்ணால் 1 ஸ்கொயர் பண்ணால் 1, அதனால் 1 by y ஸ்கொயர். a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அப்போ என்ன ஆகிடும்? இது ஒய்க்கு ஒய் கேன்சல் ஆகிடும். அப்போ வேல்யூ வந்து y ஸ்கொயர் ப்ளஸ் 1 by y ஸ்கொயர் ப்ளஸ் 2. அப்போனா இதுதான் அது சமமாக இல்லை. எதுக்கும் அடுத்தது செக் பண்ணி பார்க்கலாமே. மூணாவது ஆப்ஷன் என்னவா இருக்குது? மூணாவது ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y மைனஸ் 1 by y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2. சரி, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். a minus b the whole square. a minus whole square அர்த்தம் a square plus b square minus 2ab plus இங்கே ஒரு 2 இருக்குது. இப்போ என்னன்னா இதுக்கு இது கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் 2 ப்ளஸ் 2 அதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன வரும்? y ஸ்கொயர் ப்ளஸ் 1 by y ஸ்கொயர். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷனும் அதுக்கு சமமாக தான் இருக்குது. அப்போ தேர்டும் இருக்க வாய்ப்பு இல்லை. சரி, ஃபோர்த் ஆப்ஷன் ட்ரை பண்ணுவோம். ஃபோர்த் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? y ப்ளஸ் 1 by y த ஹோல் ஸ்கொயர் minus 2. சரி, இது என்னது? a plus b whole square. a square plus b square plus 2ab. அப்புறம் இங்கே minus 2. இது என்னது? இந்த ஒய்க்கு இந்த ஒய் கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸ் 2 மைனஸ் 2 அதுவும் கேன்சல் ஆகிடும். அப்போ மிச்சம் என்ன வரும்? y ஸ்கொயர் ப்ளஸ் 1 by ஸ்கொயர். அப்போ ஃபோர்த் ஆப்ஷனும் அதுக்கு சேமாக தான் இருக்குது. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ அது சமமில்லாத ஈக்குவேஷன் எது? செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் இது கரெக்டான ஆன்சர்.